Okay. What we have seen here is the creativity at the best with that youth. லவர் கேட்டா அப்படிங்கறதுக்காக காட்டுக்குள்ள கூட அவனால அவளுக்கு உணவு கொடுக்க முடிஞ்சது. இங்கே வந்து கீழே விழுந்த ஒரு டிஷ்ஷை ஒரு அழகான படமாக அவங்களால பார்க்க பண்ண முடிஞ்சது. They were at their creative best to find out the dish was like a goat or a fish. அது மாதிரி அவங்களால பார்க்க முடிஞ்சது. And we found the example of Rajinikanth as equanimity personified. And he was not reacting to the situation. Adikku valiyila kattala onnum pannala. He was able to bear the pain. That's what we call delay the gratification. Whenever you have to handle an emotion, you have to delay the gratification. A salesman has to delay his gratification before handling the objection from the customer. Say, ipo nama adutha polam. Now you can find out, because you have got a list now, and you might have written the traits you found in the various personalities, and how many of the traits you actually have. And please let me know if the list I showed you, உங்கள்ட்ட காமிச்ச அந்த லிஸ்ட்ல நான் சொல்லாத ட்ரைட் ஏதாவது நீங்க எழுதி இருந்தா எனக்கு சொல்லுங்க. நான் அதை வந்து I'll update for my future program. I'll update my knowledge about the traits a salesperson or personality has to have. உங்க லிஸ்ட் பாருங்க. அந்த லிஸ்ட்ல பார்க்கும் பொழுது நான் காமிச்ச லிஸ்ட்ல இல்லாத ஒரு ட்ரைட் நீங்க உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த ட்ரைட்டை எனக்கும் சொல்லுங்க. If you have any of the traits which are not mentioned in the list I had, please let me know. நான் காமிச்ச லிஸ்ட்ல அந்த ட்ரைட்ஸ் இல்லாத பொழுது நீங்க எனக்கு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நோ ஏன்னு சொன்னீங்கன்னா நான் I will proceed further. If you say yes, then type the list, type the traits. Say no, okay. When he says no, we'll go ahead. So, but keep the list. This will help you for your future program. Here, a salesman effectiveness is judged by his ability to influence oneself. தன்னை எப்படி அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்க முடியுது, மற்றவங்கள how he is able to influence others, மற்றவங்களை எப்படி அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, அது மட்டும் இல்ல ஒரு குரூப்பே எப்படி அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, ஒரு சொசைட்டி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது. ஐயோ இப்படிலாம் என்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல you should get influenced by others. Try to influence people or get convinced. You try to convince them or you get convinced. That is the secret of a successful salesman. அடுத்தது நம்ம போலாம். இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது the trait part, the attitude part பார்த்தோம். ஸ்கில் பார்ட்ல சொன்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நடை உடை நாயகன் எப்படி வராரு, நடை உடை பாவனைகள் எப்படி இருக்கு அதை பார்ப்பாங்க, உங்க போஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, கெஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, ஐ கான்டாக்ட் எப்படின்னு பார்ப்பாங்க, the very dress you have. நம்ம இந்த கிளிப்பிங் கெஸ்டர் வச்சுக்க பரவாயில்ல வேண்டாம், பட் ட்ரெஸ்ஸை பத்தி பார்க்கலாம். ஒரு மனித ஆணா இருந்தா எப்படி இருக்கணும் ஒரு சேல்ஸ்மேன், ஹேர் வெல் கோம்டா இருக்கணும், க்ளோஸ் ஷேவன் ஆர் ட்ரிம்டு பியர்டா இருக்கணும், இஷ்டத்துக்கு சாமியார்கள் மாதிரி தாடி வளர்த்துக்க கூடாது, கிளீன் அண்ட் வெல் பிரஷ்டு ஷர்ட்டா இருக்கணும், ஹேண்ட்ஸ் கிளீன் அண்ட் நெயில்ஸ் வெல் கட் அண்ட் கிளீன். ஏன்னா நெயில்ஸ் தெரியும் அவங்கள்ட்ட கை கொடுக்கும் போது பார்க்கும் பொழுதுதான், அதனால அது கிளீனா இருக்கணும். இப் நாட் சூட் வேர் அ டை, கன்சர்வேட்டிவ் ஷூஸ், அவாய்ட் ஸ்போர்ட்ஸ் ஆர் கேஷுவல் ஷூஸ். இது வந்து ஆண்களுக்கு. பெண்களா இருந்தா அது மாதிரி உங்க ஹேர் வெல் கோம்டா இருக்கணும், லைட் மேக்கப், ரொம்ப டார்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா மேக்கப் போட்டுறாதீங்க, பிளவுசஸ் எல்லாம் வெல் பிரஸ்ட் அண்ட் கிளீனா இருக்கணும், ஹேண்ட்ஸ் கிளீனா இருக்கணும், நெயில்ஸ் வெல் மேனிக்யூர்ட் அண்ட் வெல் பெயிண்ட். ஏன்னா பெயிண்ட் அடிக்கிற வழக்கம் பெண்களுக்கு இருக்கு, அதனால அது சரியா பெயிண்ட் இருக்கணும், சொட்ட சொட்டையா இருக்கக்கூடாது. சாரீஸ் வந்து பிரிண்டட் சாரீஸ் மஸ்ட் பி சிம்பிளா இருக்கணும், வெல் பிரஸ்ட் அண்ட் கிராஃப்டா இருக்கணும். கன்சர்வேட்டிவ் சாண்டல்ஸ் அண்ட் ஷூஸ் அண்ட் ஃபீட் ஷுட் பி கிளீன். ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு சொல்றோம். ஏன்னா ஆண்கள் ஷூ போட்டிருப்பாங்க, அதனால கால் தெரியாது, பெண்களுக்கு கால் தெரியும். அதனால இந்த பித்த வெடிப்பு இல்லாம நெயில்ஸ் எல்லாம் சரியா பெயிண்ட் பண்ணி எல்லாம் சரியா இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கணும். சரியா? இது வந்து உங்களுடைய அப்பியரன்ஸ். நாலேஜை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து யூ ஷுட் நோ, வாடிக்கையாளர் நோ யுவர் கஸ்டமர், நோ யுவர் ப்ராடக்ட் அண்ட் நோ யுவர் காம்பிடன்சி and know the advantages by being a salesman and how to develop your skills. All these things you should know. இப்போ who is he?
உங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த ஓரமா ஒருத்தர் தெரியுறாரு. க்ளூ வந்து கிரீக் பிலாசபர் அப்படின்னு சொல்லலாம். யார் அவர்? டோன்ட் நோப்பா, நோ ப்ராப்ளம். அவர் வந்து சாக்ரட்டிஸ். 2000 வருடங்களுக்கு முந்தையே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்றேன். நான் அவர் சொல்லியிருக்கிறாரு. பரவாயில்ல, நம்ம அடுத்த பார்ப்போம். இவர் யார் தெரியுதா? Do you know who these guys? Who are these guys? Napoleon and sorry, not Napoleon. Alexander and Diogenes. Alexander and Diogenes. Alexander வந்து Diogenes கேக்குறாரு, குருவே உங்களை வந்து இயல்பா மக்கள் மதிக்கிறாங்க, பட் என்ன பார்த்தா ஒரு பயங்கரத மரியாதை இருக்குன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது Diogenes was telling him, மன்னா, you won over the land, but I have won over myself. நான் என்னை வென்றவன், நீ மண்ணை வென்றவன், அதான் வித்தியாசம் அப்படிங்கிறாரு. சரி, நம்ம அடுத்ததா போவோம். இவர் யார் தெரியுதா? Who am I அப்படிங்கிற கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சொன்னாரு. நான் யாருன்னு ராமகிருஷ்ணர் இல்ல, ரமண மகரிஷி இஸ் ரைட் ஆன்சர். குட். அடுத்ததா இவர் யாரு? Who am I ன்னு ஒரு சினிமா எடுத்தாரு ரமண மகரிஷி. ஓகே, அடுத்த படம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பிக்சர் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. Below Socrates is there Jackie Chan. ஓகே, Who am I ங்கிற படம் எடுத்தவர். இவங்கெல்லாம் நீங்க நம்மள தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. இங்க ஒருத்தர் சொன்னாரு, இது ரொம்ப நம்மள தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் உலகத்திலேயே அப்படின்னாரு. இவர் யாரு தெரியுதா? இவரும் ஒரு ஒன் ஆஃப் தி கிரீக் பிலாசபர்ஸ். யாருன்னு தெரியுதா? Excellent. Cicero is the right answer. He said it's very difficult to know about oneself அப்படின்னாரு. நம்ம சினிமா படம் கூட விடல, வேட்டைக்காரன் படம் சொல்லுது. இந்த படம் வேட்டைக்கார படம் நமக்கு சொல்லுது, உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நீ தலைவணங்கம். ஒரு சக்சஸ்ஃபுல் சேல்ஸ் பர்சனா இருக்கிறதுக்கு நீங்க உங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம இந்த பாட்டுல இருந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நமக்கு தெரிஞ்சா மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் நம்மளை பத்தி தெரியணும் அப்படிங்கிறத அதே பாடல் வரி வந்து இன்னொருக்க நமக்கு சொல்லுது. இந்த பாடல் வரியை கேட்போம். சோ தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லை அப்படிங்கறத தான் இந்த பாடல் சொல்லுது. ஸோ யூ ஷுட் நோ யுவர் skills, knowledge, everything, and that should be known to others also. In that way only you can become a very successful salesperson அப்படிங்கிறாங்க. இப்போ இவ்வளவு சொல்லியும் நான் என்ன தெரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களை யாரு காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பாடல் வரிகள் கேட்டீங்க. இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப சொல்றாங்க. அதாவது திருந்தாத உள்ளங்கள் இருந்த நலாவும், வருந்தாத உருவங்கள் வாழ்ந்த பிறந்த நலாவும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று இந்த ஊர் சொல்லணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகா அந்த பாடல் வரிகள் நமக்கு சொன்னது. நம்ம அடுத்ததா போகலாம். அடுத்து இவரை மறக்க முடியாது. அவர் தான் அழகா சொல்றார், தேடி சோறு நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட
பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் நினைத்தாய். ஐ எம் சம்படி டிஃப்ரெண்ட், ஐ எம் டிஸ்டிங்க்ட், ஐ எம் யூனிக், ஐ எம் ஃபார் ஃப்ரம் த மேடிங் க்ரௌட் அப்படிங்கிறத மிக சத்தமா மிக அருமையான வரிகள்ல பாரதி சொல்றான். Are you in a position to tell like that? I am somebody different as a salesperson. I am somebody unique. I am far from the madding crowd. Are you able to tell? Then that will be okay. So first salesperson of the world. இந்த உலகத்துல முதல் salesperson யாரு அப்படின்னு any guess? First salesperson யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல முத வந்த salesperson. வேலுசாமி பாண்டியன் சொல்றாரு சவுண்ட் வரலைங்கிறாரு. ஆனா தெரியல, உங்க நெட்டை செக் பண்ணுங்க. வேலுசாமி பாண்டியன், the first salesperson of this world. Any guess? Any wild guess? It's okay, right or wrong. God was the first salesperson. Okay, God was not a successful salesperson. Let us see. Old age man, mothers, okay. நம்மெல்லாம் வந்ததுக்கு காரணமே அந்த சேல்ஸ் பர்சன் தான். இல்லாட்டி இந்தியாவில் 130 கோடி இப்ப இருக்க மாட்டோம். உலகத்துல இத்தனை கோடி மக்கள் இருக்க மாட்டோம். Dad? No, mother okay, but who was she? Yeah, Adam was not the salesperson. Eve was the salesperson. See, the God said, the apples, you are eating these apples are forbidden. You are not supposed to eat these apples. Even the God said. But here is a person who is able to inspire or motivate the other guy, despite God's instruction, to eat that forbidden apple. So that led to the history of this world, history of mankind. By biblical quote goes like this: Eve motivated Adam to eat that apple. After that, they started procreating children because God said not to eat the apple. That was the main reason, but they didn't listen to it. So successfully, Eve was able to convince Adam despite God's instruction. That's why I say the first salesperson is Eve. Okay, they say this is the age of selling. We have journeyed through many ages. The latest age they say wisdom age. Then they say it's a speed age. Even people, the human folk are not willing to deliver babies because it takes 10 months. They want to deliver it immediately. That's what they say. That's why they call it the speed age, fast food, everything. And some people say that the government has come out with Consumer Protection Act in 1984. It's a consumer era. And government says, don't save money now, spend money. Then only the money will have rotation. So the country GDP will be growing. Otherwise, it will become standstill. So the government itself encourages not saving, but sales. So this is the right time you can go for sales. The consumers are also taken care of by Consumer Protection Act. So there are challenges. There are challenges. I don't call it threat. There are challenges. They are governed by Consumer Protection Act. So our sales should be something special. So why a customer goes out of our sales? There is a statistics. Because of death, one person go from you. Because of transfer, like I was serving the department, we get frequent transfers from one place to another. So naturally, I'll shift the shops in that place. So idamatram, transfer, and new relations. So that guy has started the shop and he is related to me, or he belongs to my town. Like that new relationship, you go. And some people are cautious about the price factor. 9% goes like that, and 14% goes out of you because of not satisfaction with your products or services, and 68% goes only because of the wrong approach of the salesperson. So the other 5 factors, out of other 5 factors, 1 factor you can definitely take care of.
you can supply only quality product. They say if you supply quality product, customers will come back. If you supply not so quality product, the product will come back. If the products come back, it is very difficult. You'll incur heavy loss. You might have heard about Dev Motors. They were manufacturing CLO cars and other small segment cars, and they were rated the #1 in the automobile India report. But despite all these things, they were forced to close the unit only because the CLO car had little problem. Suddenly fire will come in the engine. So they got all the cars back, and that led to closure of their unit. So they say 1-10-100 formula for the quality. If it is 1% problem in the quality, you can, you find out the problem in the factory gate itself. 10% means before dispatching, you find out only 10% loss will be there. But if it goes to the customer, 100% loss, you can guarantee. So that part you can change a little. For the people who don't have satisfaction with your product, 14% goes out of your sales network. You can bring them back. Other things, it's very difficult. And the wrong approach by the salesperson, you have to do more work on it. So 68 plus 14. So 82%, you can do something on it, right? That's why I want to ask a question. Who is everything to you? உங்களுக்கு எல்லாமாக இருப்பவர் யார்? Who is everything to you? You may say God. God is everything to me. But equal to God, somebody is there. Who are your customers? Who buys my products, my services, and who pays me? He only gives money to me, and he's the root cause for all my transactions, and he likes to utilize my services, and he is the cause for all my wealth, everything. Suppose I'm able to take treatment in Apollo, my customer is the cause. If I'm able to go by a BMW car, my customer is the cause. If I'm going with my family to some distant resorts and enjoy holidays, my customer is the cause, because he pays everything. He foots every bill of me. Such an important person in my life, whether he is a boss to me or is a God to me. இல்ல பொதுவா தமிழ்நாட்டுல இளிச்சவாயர்பாங்க, நம்ம இளிச்சவாயர் தானா? I remember an incident which happened in America. ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி அவன் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஒரு லேடி வந்து அவசரமா ஆபீஸ் போகும்போது she bought an oven and tried to prepare food. அது கெட்டு போயிடுச்சு. அவங்களால பண்ண முடியல. She made a complaint to the retail shop and went to her work. வேலைக்கு போயிட்டாங்க. Evening when she came back, she found 3 persons standing on the doorstep. என்னன்னு பார்த்தா ஒருத்தர் வந்து அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி ஒரு புது அவனை கையில வச்சிருக்காரு. அந்த கம்பெனி மேனேஜர் ஒரு பொக்கே வச்சிருக்காரு. அந்த ஏரியா அந்த ப்ராடக்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் பக்கத்துல கோட் போட்டு கம்பீரமா நிக்கிறாரு. இவங்க போன உடனே சாரி மேம், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், give me back the old oven, and they were replacing the oven. Such a great service they extended at the doorstep of the customer. The customer would never have imagined it. In India, you cannot think about it. Even if you go with a faulty product to the company or the shop, they'll say you might not have used it properly. Your current connection may not be okay. The watts may be more. All these reasons will be told by the salespeople. They will not be willing to listen to you, and they are not ready to accept the faulty product. Even bigger multinational companies in India, when they replace, especially washing machines, when they replace motors, I was told that they use only reworked motors. They don't give fresh motors. That is the quality they do. So you don't believe people here. You don't go back to the same person. If you want customers to come back, give a quality product. எனக்கு முத்தராஜ் சொல்றதா ஞாபகம். ரொம்ப அழகா அவர் சொல்லுவாரு, நான் ஒரு வியாபாரி, நான் வியாபாரம் செய்யற இடம் எனக்கு கோயில். என்னுடைய பகவான், என்னுடைய கடவுள் யாருன்னா கிராஹக் மேரா பகவான். கிராஹக்ங்கிறது கஸ்டமர். கிராஹக் அவனை எப்படி திருப்திப்படுத்தணும்னா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் பிரசாதமா.
அந்த அளவுக்கு அவர் அழகா சொல்லுவாரு. அது ஒரு ஹிந்தி போயட்டோட வார்த்தை சொல்றாரு. மே வியாபாரி ஹூம் லைக் தட் இட் கம்ஸ். ஓகே, நமக்கு தேவை கடவுள். உதாரணத்துக்கு கடவுளுக்கு நம்ம எப்படி பண்றோம்? Imagine a person, a drug addict or a alcoholic. He wears mala for Sabrimala. When he wears mala for Sabrimala, 40 days, he doesn't take liquor. Whether he regularly takes bath or not, he takes bath twice in a day. Whether he has money or not, he'll buy something and prepare a prasadam for the god. So that is the way they treat the god, whether he has it or has not. Like that, are you in a position to treat your customer in that way? Imagine. I'm leaving to your imagination. What Gandhi says. He is a very important person coming to our organization, he says, and he is not dependent on us, and rather we are dependent on him, like that he is telling. And he is not an interference to our work. He is the purpose of our business, he says. And we cannot say he is not related to our business. He is part of our business, he says. And since we do service, we are not giving any special service to him. Rather, he helps us to do service to him. He provides the opportunity. That's what he says. So customers, whatever customers you find, know your customers. Before that, know your internal customers also. I want to say this. We are going to see about the external customers. Internal. What are your internal customers? Your own employees, your internal customers. Your own vendors who supply products, your internal customers. So you are a salesperson distributing wheat flour in the market, and you find that there are complaints. Then you have to refer back to your internal customers who are in the production plant. You have to tell them that this is the deficiencies noted by the customers. But most of the time, the people in the production plant may not be willing to listen to you. But you are the person who is really going to face the customer. அங்க நேரா போனோடனே அவங்கள மோத்த பாக்குற நீங்க தான் ஃப்ரண்ட் எண்ட் ஆர் த பிரைமரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த கம்பெனி, ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி. நீங்க தான் போறீங்க, பிரச்சனைனா உங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா ப்ரொடக்ஷன் யூனிட் எப்பயுமே எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்ல பார்ப்பாங்க. Then you have to tell the person in charge of the production unit or to the R&D wing, these are the complaints you are receiving against the product. R&D wing ஒர்க் பண்ணி செய்யறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இன்டர்னல் கஸ்டமரோட உங்க ரிலேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இல்லைன்னா அவங்க தன்னை டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்போ டோன்ட் கம்ப்ளைன் their work. Tell the complaint about the product. So we say don't condemn the individual, but condemn the work. This is the managerial principle. You don't condemn the individual, but condemn the work. Like that, you tell them about the deficiencies of the product. Don't say that they have done all these things. So in that way, the internal customers will be of much use to you to get success in selling the product. Now we come to the external customers. Some people they say, I know everything. How you will deal these type of customers? You have to listen to them. Then only you can make a sales. Otherwise, it's very difficult. And brand conscious customers, you have to explain about various brands available so that he can be satisfied. In that way, you can explain. And some customers expect credibility customers. So you have to honestly tell whether this product will work, this product will not work, this product will be worthy of this much amount. Everything you have to honestly, openly, transparently tell these guys. Then only they will become your customers. And cost conscious customers are there. You have to tell him with the differences in cost, we can get different type of items. In that way, you have to explain, he'll become your customer. And some people will hesitate to ask anything. So you have to guide him, you have to help him, you have to be a real consultant to him. In that way, you can make him as a customer. And some people are relationship customers. They regard the relationship you have. So you use all your intrapersonal techniques, human relations techniques, so that he'll become your customer. And authoritative customer, like an IAS officer is coming or a big businessman is coming, they expect to be regarded. You give all the respect, they'll become your customer. And there are customers, they'll disturb you, they'll see that you want to fail, forget about those customers. But to me, your customer is always right. Suppose he makes a complaint, don't ever retard. Listen to him patiently,
Then if you want to follow any new strategy, try to influence humor in your reply. In that way, whether you are able to satisfy him. If you are not at all able to satisfy him, don't worry about it, but simply listen to him. Don't ever retard to the customer. So next one is the interpersonal relations. If you know the name of the customer, address his name, or address this particular thing. Let me share an example. We studied in marketing management in MBA about the Nadar Mukkukadai philosophy. If there is a corner shop, a small child, a boy of 5-year-old, he goes to the shop. That owner may be around 50 years or 60 years. He'll address the small boy as Annachi Vanga. This boy will be very small. He'll be hesitantly telling, இல்லனாச்சி சொல்லுங்க நாச்சி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அண்ணாச்சிங்கிற உரை சொல்லி அழைப்பார் அந்த சின்ன வயசு குழந்தைய. அந்த சின்ன வயசு குழந்தை வீட்டுல டே நாய மூதேவி அப்படின்னு அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. இங்க வந்தா பயங்கர மாதிரியா இருக்கும். அடுத்து யாரா கடைக்கு போறேன்னா he'll be the first person to say I'm going to the shop. அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை போகுது, வாங்கக்கா அக்கான்னு சொல்லுவாங்க. அது ஒரு வித்தியாசமான விளக்கம் அவங்ககிட்ட. அதனாலதான் அந்த கடை வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆச்சு. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பிலிப் ஹோட்டல் படிக்கிறத விட நாடார் முக்குக்கடை பிலாசபி எப்படி தமிழ்நாட்டுல ஜெயிச்சது அப்படின்னு நம்ம பார்க்கிறது இந்த ஒரு இது கண்டிப்பா பயன்படும். பெயர் உறவுமுறை சொல்லை அழைத்தல் வந்து ரொம்ப பயன்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். கிரீட் பண்றது, குட் மார்னிங் இது சொல்றது, இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஐ யூஸ் டு ஃபாலோ திஸ் whenever I go to a shop, find a vendor. Then after closing the sale, I used to say that இன்றைய பொழுது நன்றாக இருக்கட்டும். Nobody will be expecting that greeting. Many people will ask me again, சார் என்ன சார் சொன்னீங்க? இல்லைங்க இன்றைய பொழுது நல்லா இருக்கட்டும் சொன்னேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. ரொம்ப வெரி சிலர், ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ஆமா ஆமா என்னத்தான் நல்லா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒழிய நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க. இதை நீங்க உங்க வர்ற கஸ்டமர்கிட்ட அதை காண்பிக்கலாம். யூ லவ் யுவர் கஸ்டமர். லவ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க குற்றம் குறைகளே தெரியாது இல்லையா? ஒரு அம்மா பாருங்க, குழந்தைய நேசிக்க ஆரம்பிச்சது, குழந்தை என்ன செய்யறானும் பெருசா தெரியாது. I'll share an example. In my house, myself and my wife were sitting together and we were enjoying what our granddaughter was doing. In fact, she was spoiling the wall. She is making some lines in the wall. At that time, my son came. What, you are enjoying this? You are not finding fault with her. And whereas when I was a child, you found fault with me, right? அப்போ வந்து குற்றம் கண்டுபிடிக்கிற வயசு எங்களுக்கு, இப்போ வந்து ரசிக்கிற வயசு. அது பேத்தி பேத்தி பேரன் அப்படிங்கிறது ஒரு சொர்க்கமாயிருது தாத்தா பாட்டிக்கு. அப்ப அன்பு வந்த பிறகு அந்த கோபம் வரல, திட்டல. இப்போ கஸ்டமரே நீ மாதிரி அன்பு செலுத்திட்டீங்கன்னா, love is God. You feel customer is God and love is also God. So definitely your customer will be happy. And avoid anger. Never ever be angry with the customer. And smiling face, சிரித்த முகம். 16, you are moving only 16 muscles. When you are anger, you are moving 72 muscles. 72 தசைநான்கள் இயக்கிறதா வெறும் 14 தசைநான்கள் இயக்கிறதா? I'm giving the choice to you. And இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு வள்ளுவம் அழக சொல்வான். Choose good words to speak. That will be a path to success. That's a passport to get good relations. And if you feel that you are wrong, apologize. Don't hesitate to apologize to a customer. And have patience. Patience is very important. என்ன சொன்னாலும் பொறுமையா கொஞ்ச நேரம் இருந்துட்டா, if you are able to delay the gratification, you will definitely find a good strategy. ஒரு நல்ல உத்தி கிடைக்கும். அதுபடி நீங்க உங்கள்கிட்ட இது பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, profit alone is the main criteria. Relationship are main. Don't go for a transaction relations, we say. Go for an enduring relations. கிரே பார்டர் என்ன சொல்றாங்க? எங்க பாட்டி காலத்துல தான் கொடுத்தாங்க, எங்க பூட்டி காலத்துல தான் கொடுத்தாங்க. See, it comes through generations. So your relationship, the customer should also be like that. It should be enduring relations. It's not a transaction relations. So how to handle your customers you have seen so far. And now you have to match what are their needs and the advantage of buying your product. You have to match. That's what I am saying. So for that you have to listen to the customer. Definitely the listening is very important, right? And you even listen to their body language, and when you combine both, you find a strategy to market your product. Yeah, for that you ask questions, open-ended questions.
then you put yourself on the customer's shoe. Empathy ன்னு சொல்லுவோம். நம்ம யார்கிட்ட ட்ரைட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்க நிலையில வச்சு பாருங்க. உங்களால கண்டிப்பா கஸ்டமருடைய தேவையும் உங்க அந்த பொருள் வாங்குற ஆளுக்கு பலன்களையும் மேட்ச் பண்ண முடியும். Because you are offering solutions to the customer. You are not selling your product or service. You are offering solution to the problems of the customer. கஸ்டமருக்கான ஒரு தீர்வை கொடுக்குறவங்க. Be a consultant to him. Don't be a salesman. ஒரு LIC ஏஜென்ட் போறாரு. LIC agent has to advocate why he has to invest money on LIC insurance. So for that, he should know some knowledge about investment in various fields. He should be in a position to tell the customers, 1/3 you invest in gold if you have got excess money, and 1/3 you have to invest in stocks, especially mutual funds, safe funds, and 1/3 only you can take little risk on other funds. Like that, you can. The person has to advise the customer. He should be a financial consultant. Merely knowing these products of insurance and telling the customer to buy, that may not help. The customer may have needs. He may have a need of saving money. Then how? By buying your product, he is going to save money, or that will be a good investment. That you have to explain. So they may expect all this guidance from you. Be a mentor or a guide with regard to financial investment. In that way, you can be a very successful insurance agent. That's what I want to say. Mere knowing the having the knowledge about the product, the insurance products will not suffice. That's what my suggestion. And customer, what he expects from you, quality products he definitely expects from you, and he expects a good customer service, and everything in a affordable cost, maximum utility with minimum price. That's what a customer expects. And the position of your shop, where it is, that is very important. And how many variety of goods you have. So they expect quality, they expect quality service, and they expect cost, affordable cost, and they expect the place and different variety of products. And the last one is, we saw 68% customers will go from you because of your bad approach, the approach of the customers. That's what they expect, right? Here there is a picture, and you find many items on the periphery. How many items you are able to find it within the picture inside? All these items are there somehow, openly, directly, or little in a concealed manner. It is there in the picture. Try to find out. If you are able to find out minimum at least 5 items, we'll go to the next slide. Let me see the chat box. Umbrella, very good. Sheep? No, sheep is not there. Sheep is not listed. Ladder, good. Pig? Pig is not expected to be found out, because I want to find these items inside the picture. Ladder, okay. Chicken? No. Rather, we expect you to find out rabbit, fish. Ladder, okay. Umbrella, okay. Right. Okay. Anyhow, you are looking closely into the products. We'll go to the next slide, because I received a message from Gomati that that is only 5-10 minutes more. Yes, friends. See how you can make the customer in an ecstatic mood, like they say. It is not mere customer satisfaction. It's not mere customer delight. You should help him to go towards ecstasy. பரவச நிலைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதாவது ஒரு நார்கோட்டிக் ட்ரக் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பரவச நிலை வரும், பாங் சாப்பிட்டீங்கன்னா பரவச நிலை வரும், லிக்கர் சாப்பிட்டீங்கன்னா பரவச நிலை வரும், தியானம் பண்ணீங்கன்னா பரவச நிலை வரும். ஆனா ஒரு உங்க நல்ல ப்ராடக்ட கொடுத்து நல்ல சர்வீஸ கொடுத்து அப்படியே கஸ்டமர் பரவச நிலைக்கு போறதை நீங்க பாத்தீங்கன்னா, that customer will never go from you. வாடிக்கையாளர் எதிர்பார்த்ததை விட சற்றே கூடுதலான சேவை,
He may expect this much of quality. Give little more extra quality, little more extra service. That is the secret. In fact, it is the definition for excellence. Something beyond, little more extra. குணா படத்துல கமலஹாசன் நல்லா சொல்லுவாரு, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது. So go for an extra mile, go for little extra. That will satisfy the customer. And treat the customer as if you have got the guest to your family. And be always maintain enthusiasm and in a positive mental attitude with your customer. In fact, the person who signs your paycheck is nobody else. Customer is the person who signs your paycheck. That you have to remember in your mind. And don't debate with the customer. In the customer's perception of the paradigm or in his view, he is correct. And the customer is always right. That's what your policy should be. And listen to their needs. Don't never ever say the customer that I do not know. Rather, I'll try to find out the answer soon. That way you answer him and receive him with a smile. They say, don't open a shop if you don't know how to smile. And look at his eyes and speak. That is very important. Don't think him that he is an interference. Rather, he gives an opportunity to sell your product or service. Martin says, 7 மைல் இந்த வசதிப்பட்டவருக்கு விற்பனை எந்த பணியிலும் அந்த அளவிற்கு வாய்ப்பில்லை.